Hi friends, welcome back to our channel TNPC Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சிட்டு இருக்கீங்களா? நான் இன்னைக்கு என்ன டாபிக்கோட வந்திருக்கேன்னா ஒரு புது டாபிக் சிலபஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் தான் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் இருந்து மெயினா 3 to 4 क्वेश्चंस கம்பல்சரியா கேக்குறாங்க. பிரித்தெழுதுகளை 2 கேட்டா சேர்த்தெழுதுகளை 2 இப்படி எப்படியும் மினிமம் 3 to 4 क्वेश्चंस வந்துருது. இப்போ மெயினா இலக்கணத்துல இந்த மாதிரி பிரித்தெழுதல் சேர்த்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறனால கண்டிப்பா 4 क्वेश्चंस கம்பல்சரியா வந்துரும். சோ இந்த பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல்ல நிறைய விதிகள் இருக்குது. சில பிரித்தெழுதுகள் ஈஸியா நம்ம பிரிச்சிரலாம். ஒரு சில இது பிரிக்க முடியாது. அதுக்கு நிறைய பிராக்டிஸ் வேணும். பிராக்டிஸ் மட்டும் இல்லாம அந்த விதிகளையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா பிரிச்செழுதுறதுக்கு அப்புறமா நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டா இல்லையா அப்படிங்கறதையும் நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம். வாங்க நான் உங்களுக்கு மெயினா இருக்கிற ஒரு 2-3 விதிகள் மட்டும் சொல்லி தரேன். மத்ததெல்லாம் நீங்க வேணும்னா பின்னாடி படிச்சுக்குங்க, வேணாட்டி விட்டுருங்க. பிராக்டிஸ்லயே நீங்க பிரித்தெழுதுகள்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 2-3 விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பேசிக் ரூல்ஸ். ஸோ இந்த பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சாவே 4ல் 3 கொஸ்டின் போட்டுறலாம். ஒரு கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கஷ்டமா கேட்பாங்க. ஸோ இந்த ரூல்ஸை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது எல்லா வேர்ட்ஸுக்குமே பொருத்தமான ரூல்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த விதிகளை சொல்லிடுறேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயினானது. ஸோ இதை சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குற்றியலுகரம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதுல மெயினான வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கு, சு, டு, து, பு, ரு. ஸோ இந்த 6 லெட்டர்ஸ் தான் குற்றியலுகரம்ல முக்கியம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்னு சொல்றேன். ஒரு கருத்தோடு கூட்டல் இசைத்த. ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு நான் மேல இருக்கிற இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு படிச்சுனா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கருத்தோடு இசைத்த அப்படிங்கிற வார்த்தை சேர்த்து எழுதியிருக்காங்க. இதை பிரிச்சா கருத்தோடு கூட்டல் இசைத்த அப்படின்னு வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது நிலைமொழி, இது வருமொழி. ஓகேவா? அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. கருத்தோடு அப்படிங்கிறது நிலைமொழி, இசைத்த அப்படிங்கிறது வருமொழி. நிலைமொழியையும் வருமொழியையும் இணைக்கும் பொழுது நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நிலைமொழியினுடைய கடைசி வார்த்தை இருக்கு இல்லையா, கடைசி எழுத்து, அந்த எழுத்து தான் நம்ம சொல்றோம் இந்த 6 லெட்டர்ஸ். ஓகேவா? கு, சு, டு, து, பு, ரு. ஓகேவா? இந்த 6 லெட்டர்ஸ் குற்றியலுகரத்துக்குரிய இந்த 6 லெட்டர்ஸ்ல ஏதோ ஒரு லெட்டர் இந்த நிலைமொழியினுடைய ஈற்றில் இருந்தது அப்படின்னா அதுக்குரிய விதி தான் இது. மேக்சிமம் வார்த்தைகள்ல இந்த மாதிரி 6 லெட்டர்ஸ் வந்துருது. அதுக்காக தான் இந்த விதியை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கருத்தோடு கூட்டல் இசைத்தன் இருக்கு. இந்த 2 நீங்க பிரிக்கிறீங்க, தமிழ்ல பிரிக்கிறீங்க. இட்டு கூட்டல் ஊ அப்படின்னா 2. ஓகேவா? மெய்யெழுத்து பிளஸ் உயிரெழுத்து 2 வருதா? இட்டு கூட்டல் ஊ. இட்டு கூட்டல் ஊன்னா 2 வந்துடும். ஸோ இந்த கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தா இருக்கிறனால இட்டு கூட்டல் ஊன்னு பிரிக்கிறீங்க. இப்படி பிரிக்கும் போது பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெய்யெழுத்து பிளஸ் உயிரெழுத்து வருது. ஸோ இங்கே வருமொழியினுடைய முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஸோ இங்க என்ன விதி சொல்றாங்க அப்படின்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்படின்னா உயிர் வரின் அப்படின்னா இந்த ஈங்கிற எழுத்து உயிரெழுத்து வந்தது அப்படின்னா நிலைமொழியினுடைய இறுதியில் உள்ள உகரமானது, இந்த ஊங்கிறது தான் உகரம். உகரம் இந்த மெய்யை விட்டு ஓடிவிடும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் விதி. உயிர் வரின்னா என்னது? வருமொழியில் உயிரெழுத்தானது முதலெழுத்தாக வருமாயின் நிலைமொழியின் ஈற்றில் உள்ள உகரமானது மெய்யை விட்டு ஓடிவிடும். ஸோ மெய்யை விட்டு ஓடிருச்சு, ஊ போயிருச்சு அப்படின்னா இட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ இட்டு கூட ஈ இணைஞ்ச என்ன ஆகும்? இட்டு கூட்டல் ஈ டி. ஸோ கருத்தோடு இசைத்த அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். இப்ப இந்த இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. ஸோ உடல் மேல் உயிர் நிலைமொழியினுடைய கடைசியில என்ன இருக்குது? மெய்யெழுத்து இருக்குது. ஸோ மெய்னா என்னது? உடல்னு சொல்றோமா? ஸோ அந்த உடல் மேல் உயிர் எழுத்தாகிய ஈ இணையறதுங்கிறது பேசிக்கான ரூல்ஸ். ஓகேவா? ஒரு எழுத்து உயிர்மெய் தோன்றணும் அப்படின்னாவே என்னது? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்தாதான் உயிர்மெய்யானது தோன்றும்.
ஸோ அதனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த ரெண்டு இணைஞ்சிரும். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் தான் எல்லா பிரித்தெழுதுகளையும் இருக்கும். இதை விட அட்வான்ஸ்டாக போனால் தான் நிறைய விதிகள் பண்பு பெயர் பயிற்சிக்கெலாம் போனீங்கன்னா தான் நிறைய விதிகள் வந்து நிறைய இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? பேசிக்கான பிரித்தெழுதுகளை உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற கான்செப்ட் தான் மெயினாக வரும். அடுத்து இதே குற்றியலுகரத்தில் இந்த இடத்துக்கு டூ வந்திருக்கு. இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெடிலோடுயிர் தொடர் குற்றுகரங்களுள் டாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. ஸோ இந்த முதல் நிலைமொழியானது நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருப்பின், நான் பின்னாடி எக்ஸாம்பிள் வந்ததுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். நெடில் தொடர் குற்றியலுகரமாக நிலைமொழி எழுத்தானது வந்ததுன்னா அங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிலைமொழியினுடைய ஈற்றில் உள்ள இட்டு இர் அப்படிங்கிற எழுத்துக்கள் இரட்டிப்பாகும். ஓகேவா? இரட்டிப்பாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் பின்னாடி வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் வரும்போது உங்களுக்கே அது புரியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து விதி. இந்த விதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் நான் அதை எப்படின்னு பிரித்து போட்டிருக்கேன். அந்த பிரித்து போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின். புறநானூறு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரித்தெழுதுகளை எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காகவும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. ஓகேவா? அடுத்து கிழங்கை அகழ்ந்தெடுக்கும். ஸோ அகழ்ந்தெடுக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பிரிங்க. அகழ்ந்து கூட்டல் எடுக்கும். அப்புறமா வந்து கிழங்கு கூட்டல் அகழ்ந்து கூட்டல் எடுக்கும். ஸோ இந்த அகழ்ந்தெடுக்கும் அப்படிங்கிறதையே பாருங்க. நீங்கள் எப்பவுமே வர்ற ஆன்சர்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பிரித்தெழுதுக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஆன்சரை பிரிச்சிட்டீங்க. பிரிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து மறுபடியும் சேர்த்து பாருங்க. அகழ்ந்து கூட்டல் எடுக்கும். தூ அப்படிங்கிறது நான் சொன்ன அந்த குற்றியலுகர சொல்ல தூ. ஓகேவா? இத்து கூட்டல் ஊன் பிரியுமா? இத்து கூட்டல் ஊன் பிரிஞ்சதுன்னா வருமொழியில் உயிரெழுத்து வருமாயின் இங்க நிலைமொழியில் இருக்கிற உகரமானது கெடும். உயிர் மெய்விட்டோடிவிடும். உகரம் போயிடும். ஸோ இத்து கூட்டல் ஏ தே அகழ்ந்தெடுக்கும். சேத்தாச்சா? ஸோ இதுதான் பேசிக் ரூல்ஸ். எல்லாத்துக்குமே பேசிக் ரூல்ஸ் இதுதான். அப்புறம் கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்து தனித்தமிழ். தனி கூட்டல் தமிழ். இதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தகரத்திற்கு இனமான எழுத்துக்கள் நிலைமொழி கூட சேரும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ தனி கூட்டல் தமிழ்ங்கும் போது ரெண்டையும் இணைக்கும் போது இத்து வந்து புதுசாக வந்து ஒரு இனமான எழுத்து தகரம், அதாவது வல்லினத்திற்கு இனமான எழுத்துக்கள் புதிதாக உருவாகும் 2 வார்த்தையை சேர்க்கும் போது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. அதில் வர்றது இதெல்லாம் ஈஸியாக நீங்களே எழுதிடலாம். ரூல்ஸ் தெரியாமல் கூட இதெல்லாம் நீங்கள் எழுதிடலாம். அடுத்து நிற்பதொன்றில். நிற்பது கூட்டல் ஒன்றில் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பாருங்க தூ வந்துருக்குது. இதுவும் வந்து குற்றியலுகர சொல் தான். இந்த தூளை பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊன் போட்டிங்கன்னா தூ. ஓகேவா? இதில் இருக்கிற இந்த உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டோடும். உயிர் இங்கே ஓ அப்படிங்கிறது உயிரெழுத்து. இந்த ஓ வந்திருக்கிறதுனால இதில் இருக்க உயிரெழுத்தானது மெய்யெழுத்தை விட்டு ஓடிவிடும். ஸோ இத்து கூட்டல் ஓ தோ. நிற்ப இத்தூள் பிளஸ் ஓ இருக்கு. இந்த ரெண்டு என்ன ஆகுதுன்னா தோவாயிருது. ஸோ நிற்பதொன்றில். இந்த பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சாவே நிறைய பிரித்தெழுதுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிடலாம். அடுத்து கொங்கலர்த்தார். கொங்கு கூட்டல் அலர் கூட்டல் தார். ஓகேவா? ஸோ இந்த கூ பாருங்க. இந்த கூவை பிரிச்சோம்னா என்ன ஆகும்னா இக்கு கூட்டல் ஊ. இதுவும் வந்து குற்றியலுகர சொல் தான். ஸோ இக்கு கூட்டல் ஊன்னு பார்த்தீங்கன்னா கூ. ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து ஆ வந்து உயிரெழுத்து. இதில் இருக்கிற உகரம் போயிடும். ஸோ இக்கு கூட்டல் ஆ கா. கொங்கலர் தார். அவ்வளோதான், இணைச்சாச்சு. பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிறது. இல்லு கூட்டல் ஆ லா. ஸோ டைரக்டாக இணைச்சிடலாம். பொங்கல் அன்று. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பு கூட்டல் அறிவு நீங்கள் பிரிச்சிட்டீங்க. நம்ம பிரித்தது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறோம். பூங்கிறது வந்து குற்றியலுகரம். ஸோ பூனா இப்பு கூட்டல் ஊ பூ. ஸோ இந்த உகரம் போயிடும். இந்த இப்பு வந்து டைரக்டாக உயிரெழுத்து கூட சேர்ந்து பாயிரும். படிப்பறிவு. ஓகேவா? அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும். பாட்டிருக்கும். இதுவும் வந்து சேம் அதே ரூல்ஸ் தான். பாருங்க, நான் சொன்ன அந்த ஒரு ரூல்ஸ்லேயே எத்தனை பிரித்தெழுதுக வந்திருக்குன்னு. ஸோ இது பேசிக் ரூல்ஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி பிரிச்சிருக்கு எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத. இல்லை சேர்த்துருந்ததுன்னா அது எப்படி பிரிக்கிறது. ஸோ பாட்டிருக்கும். டூ வந்து பார்த்தீங்கன்னா என்னது
குற்றியலுகரம் கூ சு டு து புருல வரும். ஸோ டூவில் வந்து இட்டுக்குட்டல் ஊ டூ, இந்த ஊ போயிடும், இட்டுக்குட்டல் ஈ சேர்ந்தா டி. அடுத்து சின்னாள். சின்னாள் அப்படிங்கிறது சில குட்டல் நாள். இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து புதுசாக பிரியும். சின்னாள் அப்படிங்கிறத சிறுமை குட்டல் நாள்னு கூட ஒரு சிலர் பிரிப்பாங்க. இது மட்டும் சில தெரிஞ்சுக்கணும். இந்த லா வந்து இன்னா மாறும் ஒரு சில இடத்துல, ஒரு சில இடத்துல லா வந்து இர்ரா மாறும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, கல் குட்டல் கண்டு, கற்கண்டு, இல் வந்து இர்ரா மாறும். அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றபடி பேசிக்கான பிரித்தெழுதுக ரூல்ஸ் தான். ஸோ நன்னூல், நன்மை குட்டல் நூல். இப்போ நன்மை குட்டல் நூல், நன்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பண்பு பெயர். ஸோ இந்த பண்பு பெயருக்கு வந்து ஈறு போதல் விதி, அந்த மாதிரி நிறைய விதிகள் வரும். ஸோ இதெல்லாம் டைரெக்டாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பிரித்தெழுதுக்கா இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு வந்து கஷ்டப்படாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக புரியுதோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்து வெற்றிலை, வெறுமை குட்டல் இலை. ஸோ வெறுமை குட்டல் இலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை விகுதி போகும், ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி போய் அப்புறம் வந்து வெறு அப்படிங்கிறது வெற்று அப்படின்னு ஆகி, அந்த ரூல இருக்கிற ஊ போனதுக்கப்புறம் வெற்று அப்படின்னு ஆகி அதுக்கப்புறம் வெறுன்னு ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பண்பு பெயர் புணர்ச்சியினுடைய ரூல்ஸு. அதெல்லாம் டைரெக்டாக நீங்கள் வந்து அவ்வளோ பிரித்தெழுதுக்கு நீங்கள் அவ்வளோ மெனக்கிட வேண்டியதில்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து காட்டுக்கோழி, காடு கூட்டல் கோழி. ஓகேவா, டைரெக்டாக. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், முன்னாடி நான் சொன்னேன், ரெண்டாவது ரூல்ஸ் படிச்சிருப்பீங்க, நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த காடுங்கிற வார்த்தை நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம்ல டாவோ இர்ரோ வந்தது அப்படின்னா அந்த ஒற்றானது இரட்டிப்பாகும். ஸோ இந்த காடுங்கிறதுல இட்டு குட்டல் ஊன்னு இருக்கு, அந்த இட்டானது மறுபடியும் வந்து இன்னொரு இட்டு வந்து புதுசாக உருவாகும். ஸோ அதனால தான் வந்து காடுங்கிறது காட்டுக்கோழி, இங்கே இருக்கிற இட்டு இல்லாமல் இங்கே இன்னொரு இட்டு சேர்ந்துருக்கு. ஸோ இந்த நெடில் தொடர் குற்றியலுகிற ஒற்றானது இரட்டிப்பாகும், அதுதான் ரூல்ஸ். ஓகேவா, காடு குடில் கோழி, காடு கோழி அப்படின்னு எழுதக்கூடாது. சரியா, இங்கேயும் பாருங்க, காடு கூட்டலாறு காட்டாறு. ஸோ இந்த இட்டு வந்து என்ன ஆயிருக்குது, காடு இட்டு கூட்டல் ஊன்னு இருக்குது, அந்த ஊ கெட்டு இட்டு கூட்டல் ஆ வந்து டாவாயிருச்சு. அந்த இட்டு கூட்டல் ஆ டா ஆனது இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து இட்டு இர் அப்படிங்கிற ஒற்றுக்கள் வந்தது அப்படின்னா ஒற்றானது இரட்டிப்பாகும். ஸோ காட்டாறு. அடுத்து முன் அரண், முன் கூட்டல் அரண். ஓகேவா, தாதூதி, தாது கூட்டல் ஊதி. நீங்கள் பிரித்ததுக்கு அப்புறமா அதை சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ் கரெக்டாக வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பிரித்தது கரெக்டு. ஓகேவா, தாது கூட்டல் ஊதின்னு இருக்கு. ஸோ இந்த தூக்கு பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊ தூ. ஓகேவா, இதில் வந்து உகரமானது கெட்டு இத்தானது உயிரெழுத்து கூட சேர்ந்து இத்து கூட்டல் ஊ தூ ஆனது. ஸோ தாதூதி கரெக்டாக வந்துருச்சா. அடுத்து எந்தமிழ்னா, எந்தமிழ்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா, எம் குட்டல் தமிழ் குட்டல் நா. ஓகேவா, அடுத்து வாழை குட்டல் இலை, வாழை இலை. ஓகேவா, அப்படியே டைரக்டாக சேர்க்கக்கூடாது, வாழை இலை. அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாசிலை, பசுமை கூட்டல் இலை. ஸோ இந்த பசுமை கூட்டல் இலைக்கு நிறைய பண்பு பெயர் விதிகள் போட்டிங்கன்னா தான் பாசிலைன்னு வரும். ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பண்பு பெயர் புணர்ச்சியோட விதிகள் தெரிஞ்சு உட்காந்து ஒரு கொஷினுக்காக நம்ம அவ்வளோ போட முடியாது. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அருந்துணை, அருமை கூட்டல் துணை. சீரிழமை, சீர் கூட்டல் இளமை. பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை. ஸோ பூ பெயர்கள் வந்தால் அதற்கு இனமான எழுத்துக்கள் ஞா வந்து வரும் அப்படிங்கிறது விதி இருக்கு. ஸோ அந்த விதி உங்களுக்கு தெரியணும் தெரியலைங்கிறத விட நீங்கள் ப்ராக்டிஸில் தெரிஞ்சால் டேரெக்டாக போட்டுடலாம். இல்லை விதிகளை படித்து நீங்கள் ஞாபகம் வச்சு போட்டாலும் ஓகே. அடுத்து புத்துயிர் ஊட்டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. ஸோ உயிர் ஊட்டிக்கு பாருங்கள், இரு கூட்டல் ஊ ரூ வந்துடும். ஸோ உயிர் ஊட்டி டேரெக்டாக வந்துடும். புதுமை கூட்டல் உயிர் ஊட்டிக்கு நீங்கள் வந்து என்ன ஆகணும், இது பண்ணணும். அதாவது பண்பு பெயர் புணர்ச்சியினுடைய விதிகளை போட்டிங்கன்னா தான் புத்துயிர் ஊட்டின்னு வரும். ஓகேவா, அங்கை. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அங்கை அப்படின்னா அகம் குட்டல் கை. அடுத்து இடம் கூட்டல் எங்கும், இடமெங்கும். இம்மு கூட்டல் ஏ டைரக்டாக இணைது பாருங்க, இம்மு கூட்டல் ஏ மே. இடமெங்கும் இது ஈஸி. அறிந்தது கூட்டல் அனைத்தும், அறிந்தது கூட்டல் அனைத்தும்க்கு இதுலையும் பாருங்க, இத்து கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ இருக்கும், அந்த ஊ போயிடும். இத்து கூட்டலா தா, அறிந்ததனைத்தும். அவ்வளவுதான், ஈஸியா மேட்ச் ஆயிடும். எழுத்து கூட்டல் ஆணி அதே தான். எழுத்துக்கு தூக்கு வந்து இத்து கூட்டல் ஊ தூ, அதுல ஊ போயிடும். இத்து கூட்டல் ஆ தா, எழுத்தாணி. களம் கூட்டல் ஏரி, களமேரி. இம்மு கூட்டல் ஏ மே, களமேரி. இன்புருகு,
இன்புருகு அப்படிங்கிறது டைரக்டா பாருங்க, இப்பு கூட்டல் ஊ, அந்த ஊ கேன்சல் ஆயிடும், இப்பு கூட்டல் ஊ பூ, இன்புருகு, இந்த ஊ போயிருது, அவ்வளவுதான், ஈஸி. செந்நெற்கட்டு, செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. நான் சொன்னேன் இல் வந்தா அது வந்து இர்ரா மாறும். கல் கூட்டல் கண்டு கற்கண்டு, இல் வந்து இர்ரா மாறும், அது ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி நெல் கூட்டல் கட்டு நெற்கட்டுன்னு மாறிடுச்சு. செம்மைக்கு வந்து விதிகளை போட்டீங்கன்னா செந்நெற்கட்டு அப்படின்னு வந்துடும். அடுத்து கண் கூட்டல் இல்லது, கண்ணில்லது. ஓகேவா? செய் நன்றி, செய் கூட்டல் நன்றி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் இன எழுத்துக்கள் வரும், அந்த மாதிரி விதிகள் இருக்கு. ஸோ செய் கூட்டல் நன்றி. இன்னோசை, இனிமை கூட்டல் ஓசை. அடுத்து ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை எல்லாம். இதெல்லாம் ஈஸி, நீங்களே போட்டுடலாம், விதி தெரியாமே போட்டுடலாம். கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். தெம்மாங்கு, பாருங்க புது வார்த்தை, தெம்மாங்கு. தெம்மாங்குக்கு தேன் கூட்டல் பாங்காம், இப்படித்தான் பிரிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், தென் கூட்டல் மாங்குன்னு பிரிப்போம், ஏன்னா தெம்மாங்குன்னு தான் இருக்குது. ஆனா இங்க வந்து தேன் கூட்டல் பாங்கு. அஞ்சிலோதி, அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க தனியா எழுதி வச்சு ஒரு டைம் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. அடுத்து ஊன் பொதிய விழா, ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. பொதிய விழான்னு இருக்கு, ஸோ பொதி போட்டு இங்க அவிழா அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து தான் ஒரு, தான் கூட்டல் ஒரு. இனிமை கூட்டல் உயிர் அப்படின்னா இன்னுயிர். அடுத்து கலனல்லால், கலன் கூட்டல் அல்லால். இன்னு கூட்டலா நா, டைரக்டா இணைஞ்சிருச்சு. தமிழ் கூட்டல் எங்கள், தமிழ் எங்கள். இல்லு கூட்டல் ஏ, லே. விலங்காய், வில கூட்டல் காய். ஸோ காக்கினமான எழுத்து இங்கு வந்து புதுசா ஒரு லெட்டர் போட்டா விலங்காய். பனி கூட்டல் காற்று, பனிக்காற்று. இன்புற்று கூட்டல் இருக்க, இன்புற்று இருக்க. அமுதென்று, அமுது கூட்டல் என்று. ஸோ இதுக்கும் பாருங்க, குற்றியில் ஒரு சொல், தூ வந்து இத்து கூட்டல் ஊவா இருக்கு, ஊ கேன்சல் ஆயிடுது, இத்து கூட்டல் ஏ தே, அமுதென்று. ஓகேவா? கோட்டோவியம், கோடு கூட்டல் ஓவியம். நான் சொன்னல நெடில் தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகர வார்த்தை. ஸோ டூ வந்தா டாவோ இர்ரோ வந்தா ஒற்றானது இரட்டிப்பாகும். ஸோ இட்டு கூட்டல் ஊல இருக்கிற இட்டானது இரட்டிப்பாகி கோட்டோவியம். சேர்த்தெழுதுக, எதிர் கூட்டல் ஒலிக்க, இரு கூட்டல் ஓ ரோ, எதிர் ஒலிக்க. நெடுமை கூட்டல் தேர், நெடுந்தேர். ஸோ மை விகுதி ஈர்ப்போதல் விதிப்படி மை விகுதி கெற்றும், இனமிகள் விதிப்படி இந்து வந்து புதுசா உருவாகி நெடுந்தேர் என்ற சொல்லானது உருவாகிற்று. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் 50 கொஷின்ஸ் தான் பிரித்தெழுதுகளை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பண்பு பெயர் புணர்ச்சிக்கு தனி வீடியோ போடுறேன். அந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் இருக்க ரூல்ஸ் எல்லாம் தனியாக உங்களுக்கு போட்டு உங்களுக்கு அது எப்படி வருது அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.